ஸ்ரீமத் பகவத்கீதா 4:18-19. கர்மணி அகர்மணி கர்மணி அகர்மய பட்சேத கர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷேசு ச யுக்தக கிருஷ்ண கர்மகிருத்னா செய்ய வேண்டியதை செய்தவன். செயலில் செயலின்மையில் செயலையும் காண்பவனே அறிவாளி யுக்தன். அவன் செய்ய வேண்டியதை செய்தவன் ஆவான். விளக்கம்: பரமாத்மாவுடைய பகவான் நாராயணருடைய திருப்திக்காக உலக நன்மை தரும்படியாக செய்யப்படும் செயல்கள் செயலில் செயலின்மை என சொல்லப்படுகிறது. வானத்தில் நிலா போய்கொண்டிருந்தாலும் ஒரே இடத்தில் அது இருப்பது போல தெரியும். பல செயல்களை ஒருவன் செய்தாலும் பலனில் பற்றின்றி மமதையின்றி கடமையாக செய்யும் போது அவன் செயல்பட்டாலும் கூட செயல்படாதவனாக கருதப்படுவான். பந்தம் இல்லை. இதி பிரம்ம அஸ்ய கர்ம கர்ம. அதாவது விஷ்ணுவின் திருப்திக்கான செயல்கள். ஜீவர்களின் பிறப்பு கர்ம வாசனின்படி நடக்கும். நான் ஒருவரிடம் 1000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தால் அதை திரும்ப தரும் வரை நான் அவருக்கு கடனாளி. தந்துவிட்டால் கடனிலிருந்து விடுதலை பெற்றேன். இதே போல உலகில் பலவற்றுக்கும் நாம் கடன்படுவதால் பிறந்து கொண்டே இருக்கிறோம். கடன் அடையும் வரை பிறந்து கொண்டே இருப்போம். இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி? சில பிரபுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் இது பற்றி கூறும் பொழுது, ஒவ்வொரு யோனியில் பிறக்கிற பொழுதும் தாய் தந்தையர் உண்டு. எந்த ஜென்மா எடுத்தாலும் தாய் தந்தை உண்டு. ஆனால் ஒரு பிறவியில் குருவை அடைந்திருந்தால் பிறப்புக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். குரு கிடைத்து விட்டால் நமது செயல்கள் செயலின்மை பட்டியலிலும் செயலின்மை, அதாவது செயல்படாத நிலை கூட செயலின் பட்டியலிலும் வந்துவிடும். அதாவது யாரிடமும் எதையும் பெறக்கூடாது. பெற்றால் அது கடனாகும். பிரத்தியாருக்கு நலம் தரும்படி சுய சுகத்தை விட்டு அதற்கேற்ப வாழ்வு முறை மாற்றிக்கொண்டால் பழைய கடனும் தீரும், புது கடன்பாடும் இருக்காது. ஹரிநாம ஜபம், நாம கீர்த்தனம், ஹரிகுரு வைஷ்ணவ சேவை இவைகள் உலகில் செய்யப்படும் பொழுது செயலில் செயலின்மையாகத்தான் கருதப்படும். செயலில் செயலின்மை, அடுத்து செயலின்மையில் செயல், இரண்டும் ஒன்று போல இருப்பதால் குழப்பம் வரும். செயலில் செயலின்மை என்பதில் தர்மத்துக்கு, அதாவது சுபாவத்தின்படி நடக்கும் செயல்களுக்கு முக்கியத்துவம். அதாவது உலகில் ஒட்டுதல் இன்றி செயல்படுதல், தாமரை இலையில் நீர் போல. செயலின்மையில் செயல் என்பதில் பரமாத்மாவுடன் ஒத்துப்போவது அடையாளம். அதாவது பரோ தர்மத்துக்கு முக்கியத்துவம். உலகில் இதற்கு உதாரணம் சொல்லலாம். தண்டியில் உப்பு சத்தியாகிரக அறப்போர் நடந்தது. அப்போது லட்சக்கணக்கில் கூட்டம் இருந்தது. இது ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ரொம்ப கூட்டம் இருந்தது, ஒரே சத்தக்காடா இருந்தது. 4000 இராணுவத்திலிருந்து 4000 பேர் கூடி இருந்து துப்பாக்கி கத்தியோட நிக்கிறாங்க. கூட்டத்தை அடக்க முடியல. ஆனா திடீர்னு காந்தி அங்க வந்துட்டு கீதையை தூக்கி அப்படி காட்டவும் கூட்டமெல்லாம் அமைதியாயிடுச்சு. ஒரு 4000 இராணுவத்தால செய்ய முடியாத ஒரு காரியத்தை பகவத்கீதை சுலபமா செய்தது. இது என்னதுன்னா, செயல் நடந்திருக்கு, நடக்காத மாதிரியும் இருக்கு, ஆனா ரிசல்ட் மட்டும் இருக்கு. இது செயலின்மையில் செயல் என கருதப்படும். செயல்படலை, ஆனா அந்த செயலுடைய பலன் வாழ்வில் பகவான் மையமாக இருக்கும் பொழுது செயலின்மையில் செயல் அதிகரிக்கும். மாட்டு வண்டியின் சக்கரத்தில் மையம் சுழல்வதில்லை, ஆனால் அந்த மையம் மொத்த சக்கரத்தையும் சுழல வைக்கும். மையத்தில் சுழற்சி கிடையாது. மையத்தில் இருந்து தள்ளி போக சுழற்சியின் தூரம் அதிகரிக்கும். இதே போல இறைவனை விட்டு நாம் தள்ளி போக உலகில் அதிக பரபரப்பாக மும்முரமாக இருப்போம். அவரை விட்டு விலகும் அளவு நமக்கு உலகில் பரபரப்பு கூடும். இதுவே செயலின்மையில் செயல், பரோதர்மம் எனப்படும். இந்த விவேகம் வந்துவிட்டால் அவன் செய்யத்தக்கதை செய்தவன் ஆவான். அதுவே கிருஷ்ண கர்மகிருத். எஸ்ஸ சர்வே சமாரம்பக கர்ம சங்கல்பவர்ஜிதக ஞானாகிதக்த கர்மானம் தமாகு பண்டிதம் ததகுதா.
புலன் பொருட்படுத்தாமல் செயல்படுபவன் புத்திசாலி. அவன் ஞானத்தீயால் கர்ம விளைவுகளை தகிக்கிறான். இதனால் அறிவாளிகள் அவனை ஞானி என அழைப்பார்கள். விளக்கம்: செயல் ஆரம்பிக்கப்படும் முன்னரே அதன் பயன் பற்றி பல விவகாரங்கள் மனதில் முடிவாகிக் கொண்டு வந்தபடி நினைவில் வந்தபடியே இருக்கும். இதற்கு சங்கல்பம் என்று பெயர். ஆனால் கர்மயோகி தனது ஞான பக்குவத்தால் அந்த சங்கல்பங்கள் அனைத்தையும் ஞானத்தாலேயே பொசுக்கி விடுகிறான். காம சங்கல்ப என்றால் கர்மங்களுக்கு விதை காமமும் நினைப்பும் தான். இந்த இரண்டையும் விட வேண்டும் என்கிறார். ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கிறது. அங்கு ஆசையும் இல்லை, செயலும் இல்லை. இப்பொழுது வாகனத்தின் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது என்றால் வண்டி நகரவில்லை, என்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆகிறது. இது ஆசை உண்டாகிவிட்டது, செயல் நடக்கவில்லை என அர்த்தம். அடுத்து வண்டி சாலையில் ஓடுகிறது. அப்போது ஆசையும் செயலும் நடந்ததாக அர்த்தம். வண்டி என்ஜின் மட்டும் ஆஃப் செய்யப்படுகிறது, ஆனால் சக்கரம் மட்டும் கொஞ்ச தூரம் போகிறது. இது ஒரு நல்ல உதாரணம். ஆசை அகன்றது, செயல் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசை இல்லாமல் செயல் நடக்க வேண்டும். அதுதான் இங்கு சாஸ்திர சம்மதமாக சொல்லப்படுகிறது. சமாரம்பா என்றால் கர்மயோகியின் முயற்சிகள் அனைத்தும் என்று பொருள். சர்வே அத்தனை செயல்களும் என்று பொருள். காலை எழுவதிலிருந்து இரவில் அடையும் வரை குளிப்பது, நாமஜபம், பூஜை, பிரசாதம் ஏற்பது, சாஸ்திரங்கள் படிப்பது, பாராயணம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது, நாமம் சொல்வது அத்தனையும் சரீர நிர்வாக செயல்கள். இவை அனைத்தும் ஏக்கம் எதிர்பார்ப்பின்றி நடக்க வேண்டும். கர்மங்கள் அதாவது செயல்கள் நித்தியம் அல்ல, அப்போதைக்கு செய்யப்பட வேண்டியது அவை. ஆனால் ஆன்மா நித்தியமானது. நித்தியமான ஆன்மா தனது விவகாரங்களை நித்தியமற்றதுடன் இல்லாமல் நித்தியமான இறைவனுடன் இணைத்து வைத்திருப்பதுவே ஞானம். இந்த ஞானத்தீயில் ஆசைகளை கர்மயோகி எரித்து விடுகிறான், தகித்து விடுகிறான் என்கிறார். அதாவது கர்மங்களின் பலன் தரும் பகுதி அவனது எண்ணத்தில் இருந்து போய்விட்டது, சாம்பலாகிவிட்டது என அர்த்தம். சரீரமும் செயலும் ஆன்மாவுக்கு உடலுடன் சரீரமும் செயலும் ஆன்மாவுக்கு அல்ல, உடலுடன் மனதுடன் மட்டுமே. அதன் தொடர்பு இவ்வளவுதான். ஒருவன் முக்தி பெறுகிறான் என்றால் அது ஆன்மாவுக்கல்ல, மனசுக்குத்தான். புறத்துறவுடன் வாழ்பவரை அடையாளம் காண முடியும், அகத்துறவுடன் வாழ்பவரை காண்பது கடினம். அப்படி ஒருவர் இருந்தால் அவர்தான் ஞானி. தாமரை நீர் இல்லாமல் இருக்காது, நீரிலேயே இருக்கிறது என்றாலும் நீருடன் ஒட்டாமலும் இருக்கிறது. அதுபோல கர்மயோகி பகவானுக்காக பகவான் நிமித்தமாக செயல்படுபவன் உடலுடன் செயலுடன் இருக்கிறான், ஆனால் கர்ம பலனில் ஒட்டாமல் இருப்பான். இப்படிப்பட்டவன் பண்டிதருக்கெல்லாம் பண்டிதன், ஞானியருக்கெல்லாம் ஞானி. இதனை அஷ்டவக்ர முனிவர் சொல்லும் பொழுது நிவிருத்திவி மூடஸ்ய பிரதி உபஜாயதே, அதாவது அறிவற்றவனின் நிவிருத்தி பிரவருத்தியில் முடியும், தீரனின் பிரவருத்தியோ நிவிருத்தியில் முடியும் என்கிறார். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா.